அன்பு பேசுனதை நினைச்சு கண்மணி ஃபீல் பண்ணி ரூம்ல போய் உட்காந்துருக்காங்க. உடனே உன் அன்போட அம்மா இருந்துட்டு, இதுக்குடா கண்மணி இப்படி பேசிட்ட அப்படிங்கிறாங்க. நான் பேசலன்னா பாட்டி ரொம்ப பேசியிருப்பாங்கம்மா, அப்புறம் கண்மணி ரொம்ப வருத்தப்படுவா, அதனாலதான் நான் பேச வேண்டியதாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. போய் கண்மணியை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா சொல்றாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு அன்போ கண்மணியை சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க. கண்மணி கிட்ட, இங்க பாரு கண்மணி, நான் அங்க பேசினலாம் நீ நினைச்சு வருத்தப்படாத, எல்லாமே உன் நல்லதுக்காக தான். நான் அங்க பேசலன்னு வச்சுக்கோ, பாட்டி உன் கிட்ட பேசி உன் மனசு கஷ்டம் வர்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக தான், அதை தடுக்கிறதுக்காக தான் நான் மறைச்சு உங்ககிட்ட பேச வேண்டியதாயிடுச்சு. நீ சத்தியமாவும் நல்லா தான் பண்ணிருப்ப, அது நல்லதா தான் இருக்கும்னு எனக்கே தெரியும். ஏன்னா ஏற்கனவே நீ கம்பெனிக்காக நிறைய ஃபுட் வந்து செஞ்சு கொடுத்து நல்ல பேரு கிடைச்சிச்சு அதனால. ஆனா அதெல்லாம் வந்து சொன்னா இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை ஏத்துக்கிற மனநிலையும் உங்ககிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. இல்லங்க, நான் அதை நினைச்சு ஒன்னும் வருத்தப்படல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. எனக்கு தெரியும் கண்மணி நீ வருத்தப்படுறது. அதாவது நான் ஆபீஸ்ல கூட என்கிட்ட கேட்டு எந்த முடிவும் அவங்க எடுக்க மாட்டாங்க கண்மணி. இப்ப கூட வெண்ணிலாவை அவங்க மேனேஜரா பொறுப்புல வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இப்ப கூட இங்க தமிழக அரசு விளையாட்டு வீரர்களுக்காக சத்துணவு ரெடி பண்றது கூட எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லியிருக்காங்க. காலையில நான் ஆபீஸ்க்கு கூட போயிருந்தேன். அப்ப கூட என்கிட்ட வெண்ணிலாவும் சொல்லல, பாட்டியும் சொல்லல. இப்படிதான் என்கிட்ட கேட்காம நிறைய முடிவுங்க அவங்களாவே எடுத்துக்கிடுவாங்க. அவங்க கிட்ட போய் நான் கண்மணி தயாரிச்ச அந்த சத்துமாவை நம்ம அந்த டெண்டருக்கு அனுப்பலாம்னு சொன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க கண்மணி. அவங்க அவ்வளவு பிடிவாதத்தோட இருக்கும்போது நான் சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை. அவங்களுக்கவே தெரியும், அவங்களுக்கு அந்த டெண்டர் ரிஜெக்ட் ஆனாதான் உன்னை பத்தி அருமை தெரியும். நான் பண்ணதையும் அனுப்பிவிடலாமே, ஏதாவது ரெண்டுல ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அதுக்காக தாங்க சொன்னேன். மத்தபடி நானு வெண்ணிலா மேல உள்ள ப்ராமை எல்லாம் சொல்லல, பாட்டி சொன்ன மாதிரி அப்படி சொல்லி கண்மணி சொல்றாங்க. எனக்கு தெரியும் கண்மணி உன்னை பத்தி, நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.